ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில என்ன இருக்கு ஏது இருக்கு, கடவுள் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. வானத்தை பூமியை உடைய கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம சாதாரண கடவுள் ஆராதிக்கல, ஜீவனுள்ள தேவனுங்க. கூப்பிடுகிறவருக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவரு. என்ன பொண்ணும் வெள்ளியும் பூமியும் நிறைவும் குடிகளும் எல்லாம் கர்த்தருடையது. இதை நம்புறதுக்கு என்ன உங்களுக்கு? இதை அறிஞ்சுக்கிட்டோம் நம்ம தான் ஞானவான்கள். அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வாழ்க்கை நினைச்சு கணத்தை சுதந்திரிப்பார்கள். அப்படி ஞானம்னா என்ன? கடவுள் எவ்வளவு நல்லவர், அவர் எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட வல்லமை என் மூலமாய் விளங்க பண்ண போகிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே சத்துவத்தின் வல்லமைப்படியே கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்புவதற்கு தேவன் எவ்வளவு பெரிய வல்லமையை பயன்படுத்தினாரோ அதே வல்லமை உங்க மூலமா என் மூலமா செய்யணுமா, வெளிப்படணுமா. அப்ப நீங்க எதை கவனிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை மனுக்குலத்தின் வாழ்க்கையில செய்கிறார்.